ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமை எப்படி ஒரு டிக்டாக் மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டெக்னாலஜி அப்டேட்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்ம கிங்கேரா டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அது எப்படின்ட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து சைனீஸ் ஆப்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம எல்லோரும் முக்கியமாக யூஸ் பண்ணுற ஆப் வந்து டிக்டாக் அப்படின்ற ஆப்பை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த டிக்டாக்கை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு எல்லா பேரும் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. பட் வந்து அது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிரான செயல். ஏன்னா அதை வந்து நம்ம பேன் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு இன்னொரு ஆப்ஷனாக இன்ஸ்டாகிராம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரீல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது சேம் அஸ் டிக்டாக்கை எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இதை வந்து ஜூலை 8 கரெக்டாக 7:30 PM அந்த டைமிங் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியன் கண்ட்ரிக்கு தான் புதுசு. ஆல்ரெடி இது வந்து பிரேசில் இந்த மாதிரி கண்ட்ரிலலாம் முன்னாடி இருந்தே இருக்குது. அதை வந்து இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும், இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஃபேஸ்புக் கம்பெனி, அது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி. இப்போயே அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் போட்டி போய்கிட்டு தான் இருக்குது. இவங்க ஒன்றா பண்ணால் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. சரி, அது நம்ம வந்து இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சுட்டேன், அதனால் ஓப்பன் கேட்குது. இப்போ புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் வந்து ஒரு 32 MB தான், அதனால் பிரச்சனை இல்லை. அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் நம்ம ஃப்ரெண்ட் எப்போ யூஸ் பண்ணுறதான். இதில் எப்படி டிக்டாக் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் அப்படி ஒரு பூத கண்ணாடி மாதிரி ஒரு படம் போட்டிருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு கீழே ரீல்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ரீல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகுது. நான் வந்து வால்யூம் வந்து கம்மி பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது டிக்டாக் மாதிரி தான். நம்ம டிக்டாக்கில் டபுள் கிளிக் பண்ணால் லைக் விழுகும். அதே மாதிரி தான் இங்கே லைக்ஸ் எவ்வளோ, கமெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் பாட்டமில் பார்க்கலாம். சப்போஸ் இந்த வீடியோவோட சவுண்ட்ஸை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன், டிக்டாக்கில் மாதிரி எடுக்கணும் அப்படின்னா இங்கே மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா படம் போட்டிருக்கோம். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், இந்த சவுண்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி இதில் ஆடியோஸ், எந்த ஆடியோ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடாக எடுக்கணும், வீடியோ ஸ்லோ மோஷன்லாம் வச்சு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி எஃபெக்ட் வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட சேமஸ் டிக்டாக் மாதிரி தான் இருக்கும், வேணால் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம இன்ஸ்டாகிராமை டிக்டாக்காக யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிக்டாக் வந்து யூஸ் பண்ணாதவங்க 95% வந்து டிக்டாக் யூஸ் பண்ணுறவங்க தான் இருப்போம். அவங்களுக்காண்டி இந்த ஒரு ஆப்பு தான் சிம்பிளாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.